ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபியூஷன் அண்ட் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக்கர் பீட்ரூட் கேக். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக ஓவன் அந்த மாதிரிலாம் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க குக்கரை வச்சு நம்ம செய்யலாம். ரொம்ப சாஃப்டாக கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செய்யலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மைதா 250 கிராம், ஆயில் ரீஃபண்ட் ஆயில் 200 ml, முட்டை 2, வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், கர்டு தயிர் 200 ml, பீட்ரூட் ஜூஸ் 150 ml, பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன், கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சுகர் 1/4 கிலோ. சீஸி க்ரீம் பண்ணுறதுக்கு பால் எடுத்துக்கலாங்க. நிறைய க்ரீம் வேணும்னா பால் நிறைய எடுக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் கிட்ட எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் கிட்ட எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும், திரிய வச்சு பன்னீராக மாற்றுறதுக்கு. ரொம்பவே ஈஸியாக நம்ம க்ரீம் பண்ணிடலாங்க. நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேணாம். கடையில் போய் எந்த ஒரு கெமிக்கல்ஸோ வேறு எதுவுமே நம்ம போய் வாங்க தேவையில்லை இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு. பால் நல்லா கொதித்து வரப்போ ஜூஸை ஊற்றிட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே அப்படியே பன்னீர் தனித்தனியாக பிரிஞ்சு பால் திரிஞ்சு பன்னீர் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். சூடாறினதும் ஒரு 15 மினிட்ஸில் வந்து தண்ணி எல்லாம் கீழே வடிஞ்சிடும். அப்புறம் மிக்சர் மிக்சியில் பன்னீரோட நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ, நான் வெனிலா எசன்ஸ் ஊற்றுறேங்க, என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை கொஞ்சோண்டு ஃபியூ ட்ராப்ஸ் அதில் ஊற்றிட்டு, சுகர் வந்து இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் எடுக்கிறேங்க. நம்மளுக்கு க்ரீமியாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா திரும்ப கொஞ்சம் அந்த பன்னீர் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை கூட திரும்ப எடுத்து நம்ம போட்டு அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போ நம்ம கேக் செய்யலாம். அதுக்கு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம கையில் நார்மல் ஸ்பூன்லேயே கூட பீட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக நம்ம பீட்டர்லாம் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி 1/4 கிலோ சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி அதை நல்லா முட்டையில் போட்டு கலக்கிறோம். இந்த மாதிரி சல்லடையில் போட்டு சலித்து கலக்குனிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கலந்துக்கலாம், இல்லைனா கட்டி கட்டியாக விழுந்துடும். நல்லா சுகரும் முட்டையும் கலந்ததுக்கப்புறம் 200 ml ரீஃபண்ட் ஆயிலில் வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபிங்க. பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும், ஆனால் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸி. இப்போ தயிர் போட்டு கலந்துக்கலாம். 250 ml தயிரை வந்து ஊற்றி அதையும் கலந்துக்கலாம். எசன்ஸ் வெனிலா எசன்ஸ் ஊற்றிடலாம். பீட்ரூட் ஜூஸ், நம்மளுக்கு வந்து பீட்ரூட் பதிலாக வேறு கேரட் கூட நம்ம போடலாம். இது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. நம்மளுக்கு எந்த வெஜிடபிளில் பனானா கூட போடலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். நான் பீட்ரூட் போட்டிருக்கேன் இன்றைக்கி. இப்போது மைதா மாவு எல்லாம் மாவு பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர் எல்லாத்தையும் சல்லடையில் போட்டு சலித்து எடுத்துக்கலாம். சலித்து அதில் முட்டை கலவையில் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு, கொக்கோ பவுடர், மைதா மாவு எல்லாத்தையும் சல்லடையில் போட்டுட்டு சலிக்கிறேன். அப்போ தான் கட்டி விழாமல் வரும். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸ் போட்டதுனால பயங்கர அப்படியே அழகாக ஒரு பிங்க் கலர் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஆனால் பீட்ரூட் வெந்ததுக்கப்புறம் அப்படியே டார்க் ப்ரௌனாக மாறிடுது. இதே கலர் அப்படியே மெயின்டைன் ஆகிறதில்ல. நல்லா கலந்துக்கிட்டோம். கலக்கிறப்ப மட்டும் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து கலக்கக்கூடாதுங்க. மைல்டாக ஸ்லோவாக நல்லா கலக்கணும். ஃபோர்ஸ் கொடுத்து வேகமாக முட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கக்கூடாது, கேக் சரியாக வராது. இது ஒரு டிப்பு. இந்த கன்சிஸ்டன்சியில் கலந்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் கல் சூடாகிடும். சூடாகிற கேப்பில் நம்ம வந்து குக்கரில் கொஞ்சம் நெய் தடவி, நெய்யோ வெண்ணெய்யோ எது வேணாலும் தடவி, மேலே லைட்டாக அடியில் வந்து நம்ம கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். எதுக்கு அப்படின்னா அடியில் ஒட்டாமல் வரும் கேக் எடுக்கிறப்போ, அதுக்காக. அப்படி இல்லைனா பட்டர் பேப்பர் கூட போட்டுக்கலாம். இப்போது அந்த கேக்கு கலந்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் இல்லாமல் தோசைக்கல் மேலே வச்சிடலாம். சிம்மில் இருக்கணும்.
சிம்னா ரொம்ப சிம்மாக இருக்கக்கூடாது, மீடியமுக்கும் சிம்முக்கும் நடுவில் வச்சு ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சுருங்க. 1 ஹவர் கழித்து கேக்கு வெந்துருச்சான்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு கம்பிலேயோ குச்சிலேயோ குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். ஒட்டலை பார்த்திங்களா? ஸோ கேக் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு நல்ல ஸ்மெல் கூட நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதிலே கண்டுபிடிச்சிடலாம் கேக் நல்லா பேக் ஆகிடுச்சின்ட்டு. ஸோ லைட்டாக கத்தியில் சைடில் கட் பண்ணி அப்படியே கவுந்தோம்னா அழகாக அப்படியே வந்துடுதுங்க கேக்கு. குக்கர் கேக், நம்ம ஓவன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நம்ம பீட்டர் யூஸ் பண்ணல, ஓவன் யூஸ் பண்ணல. நார்மலாக நம்ம வந்து கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பேக்கிங் பவுடர், எசன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த க்ரீம் ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த க்ரீம் 2 மணி நேரம் கழித்து எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு கட் பண்ணி சும்மா நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம வந்து மேலே வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே இது பண்ணி விட்டேன். அந்த ப்ரௌனுக்கும் ஒயிட்டுக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, கேக் ரெடி. இப்போது கட் பண்ணலாம். உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்கு ஒரு 200 ரூபாய் இருந்தால் போதுங்க இந்த கேக் செய்கிறதுக்கு, இன்க்ளூடிங் கேஸ். ஆனால் நம்ம கடையில் கொடுத்தா எவ்வளோ, இதை விட ஒரு 1000 ருபீஸ் ஆச்சும் கொடுக்கணும் இந்த கேக் நம்ம கடையில் வாங்குறதுக்கு. ஜஸ்ட்டு 200 ருபீஸ் தான், இன்க்ளூடிங் எஃபர்ட். பாருங்க தான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. தேங்க்யூ, பபாய்.